வணக்கம் நண்பர்களே. டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு தொடர்பாகத்தான் உலகமே தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்குள் வரும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி குறைவாக இருக்கும் வேளையிலே பல நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக அளவில் இறக்குமதி வரி விதிப்பதாக ட்ரம்ப் ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தார். கடந்த முறையும் கூட இந்த டரிஃப் தொடர்பாக ட்ரம்ப் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இம்முறை மிக முக்கியமான பல நாடுகளுக்கு அதிகமான வரிகளை அவர் விதித்திருக்கின்றார். ஏனெனில் இப்ப அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி குறைவாக இருக்கும். ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான வரியை ஏனைய நாடுகள் விதிக்கின்றன என்பதுதான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. முன் எப்போதும் இல்லாத வகையிலே தன்னுடைய நட்பு நாடுகளை கூட அவர் யோசிக்கவே இல்லை. மிக அதிகமான வரியை கொடுத்திருக்கிறார். மிக அதிகமான வரியை விதித்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது இந்த தாக்கம் தங்கத்தின் விலை அதிகரிக்குமா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவில் உற்பத்தி துறையிலே வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் ஈர்க்க முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அது அவ்வளவு இலகுவானது அல்ல என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ட்ரம்பை பொறுத்தளவில் ஒரு உன்னதமான நாடாக அமெரிக்காவை மாற்ற வேண்டும், உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உள்ளூர் உற்பத்தியின் மூலம் ஒரு தன்னிறைவை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து கொண்டிருப்பதை விட உள்ளூரில் உற்பத்தி செய்வது தொடர்பாக அவர் யோசிக்கிறார். ஆனால் மிக குறைவான விலைக்கு இறக்குமதி செய்வதால் உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவிக்கிறார். ஆனால் இது தவறான மதிப்பீடு என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போனால் சீனா, இந்தியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் உற்பத்தி செய்தால் உற்பத்தி செலவு மிகவும் குறைவு. அதனால்தான் ஆப்பிள் போன், டெஸ்லா கார் கூட சீனாவில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே இந்த விடயங்களை போட்டு ட்ரம்ப் குழப்பிக் கொள்கின்றார் என்றே பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஃபோர்ட் நிறுவனம், அமெரிக்காவினுடைய ஃபோர்ட் நிறுவனம் காரை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பினால் உள்ளூரிலே உற்பத்தி செலவு மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட ட்ரம்பை பொறுத்தவரையில் உற்பத்தியையும் அமெரிக்காவுக்குள் கொண்டு வர வேண்டும், அமெரிக்கா தான் பொருட்களையும் விற்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அமெரிக்காவை ஏனையவர்கள் ஏமாற்றுகின்றார்கள், அது இந்தியா உட்பட ஏனையவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். ஆனால் தற்பொழுது அதிகமான வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற விடயங்கள் அமெரிக்காவை நெருக்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவேளை உற்பத்தியை பெருக்கினால் வேலை வாய்ப்பு பெருகும் என்று அவர் யோசிக்கிறார். உள்ளூர் சமூகத்திற்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த வரி விதிப்பால் உலகளாவிய ரீதியிலே பங்கு சந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் அமெரிக்க பங்கு சந்தை மிக அதிகமாக குறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது அப்படியே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. டெஸ்லா இறங்கி இருக்கிறது, ஆப்பிள் இறங்கி இருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்றவற்றுக்கு இந்த புதிய வரி விதிப்பு பாதகமான நிலைமையா இருந்தாலும் அவர்களுடைய அந்த உற்பத்தி திறனும் மற்றது ஒர்க் போர்ஸும் அதை கட்டி எழுப்பிவிடும் என்றே நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கிடையில் சுவிஸ் பத்திரிகை ஆங்கிரி ஓல்டு மேன் என்று, கோபக்கார கிழவர் என்று ட்ரம்பை காரசாரமாக விமர்சித்திருக்கிறது. வரி விதிப்புகளால் உலகை அச்சுறுத்தி வருகின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கோபக்கார கிழவர் என்று சுவிஸ் பத்திரிகை ஒன்று ஏசி இருக்கிறது, திட்டி இருக்கு. பல நாடுகள் ட்ரம்ப் மீது கோபம் கொள்ள செய்திருக்கின்றன. பல நாடுகள் தற்பொழுது
திருப்பி வரி அமெரிக்காவை நெருக்க தற்பொழுது நினைக்கின்றன. சுவிட்சர்லாந்து மீதான ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கேலிக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று அந்த பத்திரிகை சொல்கிறது. அமெரிக்க பொருட்களுக்கு ஏனைய நாடுகளுக்கு எவ்வளவு வரி இருக்கிறதோ அந்த வரியில் பாதியைத்தான் அமெரிக்கா விதிக்கும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு 61% வரி விதிப்பதாக சொல்லி சுவிட்சர்லாந்துக்கு தற்பொழுது 31% வரி அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். சுவிஸ் குழம்பி இருக்குது. என்னன்னா சுவிட்சர்லாந்து பொதுவாகவே பொருட்கள் மீதான வரிகளை இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் நிலையிலே சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு 61% வரி விதிப்பதாக கூறி சுவிஸுக்கு 31% வரி அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். இதை பார்த்துதான் பிளிக் பத்திரிகை இந்த விடயம் தொடர்பாக சுவிட்சர்லாந்து பொருளாதார நிபுணர் ஒருவரை கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கார், இது ஒரு சுத்த பைத்தியகாரன், அவருக்கு ஒன்றுமே விளங்குதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை கோபக்கார கிழவர் என்றும் பிளிக் பத்திரிகை விமர்சித்தது. பிரித்தானியா இப்பொழுது விழித்திருக்கிறது. பிரித்தானிய தயாரிப்புகளையே வாங்க வேண்டும் என்று லிப்டம்ஸ் தற்பொழுது குரல் கொடுத்திருக்கிறது. முதலாவதாக குரல் கொடுத்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவில் இருக்கின்ற அமெரிக்க கடைகள் பெரிய பிரச்சனையாக போகின்றன. இப்ப கனடா ஏற்கனவே இது தொடர்பான பல முடிவுகளை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா உடைய பொருட்களை வாங்கக்கூடாது. கனடாவிலே தேர்தல் பிரச்சாரத்தில் மார்க் கார்னி கூட சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். கனடிய பொருட்கள் மட்டுமே கனடாக்காரர்கள் வாங்க வேண்டும், வாங்குங்கள் என்று தன்னுடைய மக்களை கேட்டிருக்கிறார். அதே போல பிரித்தானிய அரசாங்கமும் மேட் இன் பிரிட்டன் லோகோவோடு பிரித்தானிய தயாரிப்புகளையே வாங்க பிரித்தானிய மக்களை தூண்டும் வகையில் ஊடகங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி வேண்டியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை மொத்தமாக உலுக்கிய நிலையில் 8000 அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிக்க இருப்பதாக பிரித்தானியா தற்பொழுது மிரட்டி இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் இறங்கி வருவார் என்றே ஒவ்வொரு நாடுகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. ட்ரம்பினுடைய இந்த முடிவால் பங்கு சந்தைகளில் இருந்து எவ்வளவு தெரியுமா, $2.2 டிரில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாஸ்டாக் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவிக்கும் பொழுது ட்ரம்புடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்று யோசிக்கிறார். ட்ரம்பின் அதிரடி முடிவால் பல நாடுகளின் அரசாங்கங்கள் அமெரிக்க இறக்குமதிகள் மீது வரி விதிக்கும் என்று மிரட்டல் விடுத்திருக்கின்றன. அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பெறுவது முன்னுரிமை என்று இங்கே பிரிட்டன் பிரதமர் சொல்கின்றார். ஆனால் அனைத்து ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்படும் 10% வரியை குறைக்க அல்லது நீக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. இது நம்பப்படுகிறது, இன்னும் முடிவில்லை. ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்குள் ஒப்பந்தம் ஒன்றும் முடிவாகாவிட்டால் ட்ரம்போடு ஒரு வர்த்தக போரை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை. 8000 அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிக்க பிரிட்டன் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. நிறைய விஷயம் இருக்கு. ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் அதுதான் இந்தியாவில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்தது. நிறைய சாமான்கள் 8000 பொருட்கள் வருகின்றன அமெரிக்காவிலிருந்து. ஆனா ஒரு வர்த்தக போருக்கு இன்னும் தயாராக இல்லை என்று இங்கே பிரித்தானிய பிரதமர் சொல்கின்றார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை செய்வோம், அப்படி இல்லாவிட்டால் 8000 பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டி வரும் என்று பிரிட்டன் உறுதியாக சொல்கிறது. பிரான்சினுடைய CAC 40 பங்குச்சந்தை 3.3% சரிவோடு முடிவடைந்திருக்கிறது. ஜெர்மனியின் DAX சுமார் 3% சரிவை கண்டிருக்கிறது. அடிடாஸ் நிறுவனம் 12% சரிவை சந்திச்சிருக்கிறது. நைக், பூமா வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது. நாஸ்டாக் 5.3 5.3% சரிவடைந்திருக்கிறது. ஆப்பிள் போன் பங்குகள் கிட்டத்தட்ட 9% சரிவடைந்திருக்கிறது. போன் மட்டுமில்ல, ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாம்.
அதன் சந்தை மதிப்பிலிருந்து 250 பில்லியன் டாலர்களை ஒரே நாளில் இழந்திருக்கிறது. பிரித்தானியாவின் வாகன சந்தையில் ட்ரம்பினுடைய 25% வரி விதிப்பால் 25,000 வேலை வாய்ப்புகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஆண்டுகளில் பிரித்தானியாவின் வளர்ச்சி 0.5% அளவுக்கு குறையக்கூடும் என்று பொருளியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ட்ரம்பினுடைய வரி விதிப்பு மே மாதம் 1ஆம் திகதிக்கு பிறகு என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது? ட்ரம்ப் இதிலிருந்து விலக போகிறாரா அல்லது தொடர்ச்சியாக இதை இறுக்கி பிடித்து அமெரிக்காவை வளர்க்க போகின்றேன் என்று உலக நாடுகளை குழப்ப போகின்றாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுதான் தற்போதைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக, இந்த வரி விதிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நாங்கள் அந்த விஷயங்களையும் சேர்த்து கலந்துரையாடலாம். நன்றி.